பரமக்குடியில் முக்கிய பிரச்சனை இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெகுலராகவே நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் முளைக்கும் போதே தான் வளரும் போதே அந்த சாதின்னு சொல்லி வளர்த்து அவங்களுக்கு ஜாதி மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தோண்டிடும். அதையும் கடந்து தான் நம்மளாம் வாழ்ந்து வந்தோம். அதாவது தியாகி இமானுவேல் சேகரோட படுகொலையை வச்சு ஒரு சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் பகை, இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு. அவங்க ஒரு தரப்பு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. ஓகே, பாலியல் வன்கொடுமை சொல்றீங்க, நீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இவங்க இதை பேசும்போது திமுக சொல்ல பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை திமுக சார்பில் வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, பொள்ளாச்சியில நடந்துச்சு, அதுக்கப்புறம் சம்பவம் நடந்துச்சு, அப்ப அதிமுக என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க இல்லையா? தலைப்பு மீடியா விளம்பரம். ஏன்னா சினிமா அவங்க கையில இருக்கு, மீடியா அவங்க கையில இருந்துச்சு. 5 வருஷம் மக்களை மீடியா உண்மையே பேச விடாம மூடிட்டாங்க. அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து மக்களுக்கு வர காசை தடுக்க போறாங்க. அதனால 3 மாதங்களுக்கு 3000 ரூபாயும் பிளஸ் கோடைக்கு 2000 ரூபாய் சிறப்பு அமௌண்ட். ஊட்டில கடைசி நேரத்துல காசு கொடுத்தீங்கன்னா மக்களை ஏமாத்திடலாம், அந்த மக்கள் நம்பிடுவாங்க, கிராமத்துல இருக்கிற அப்பாவி மக்களை ஏமாத்திடலான்ற ஒரு இதுதான் திமுகவோட பித்தலாட்ட வேலை தான் அது. தூத்துக்குடி சம்பவமே உதாரணம். விளாத்திக்குளம் பொண்ணு தான் மகளிருக்கான அரசா? அவனை நீங்க நேரம் என்கவுண்டர் பண்ணிருக்க வேணாமா? பிடிக்கும் போது தப்பிச்சு ஒன்னான்னு சொல்லி அவனை காலிலே சுட்டு அவன் செத்து இருந்தானா இன்னைக்கு நாடே அவங்களை கொண்டாடி இருக்குமே. தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி விட்டு வெளில வந்திருக்காங்க. அவங்க அதிமுகவில் சேர வாய்ப்பு இருக்கா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் முத்துக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட வைக்கணும். முத்துக்குமார் அப்படின்னு சொல்றதை விட நிறைய பேருக்கு எம்கேஆர் அப்படின்னா தெரிய வருது. அந்த எம்கேஆருக்கான பின்புலம் என்ன? எம்கேஆருக்கான பின்புலம் ஆக்சுவலாக ஒரு 2015 இருக்கும். 15 தான் என்னோட பொலிட்டிக்கல் கரியர் ஆரம்பிச்சிச்சு, ஸ்டார்ட் பண்ணதை நான் யோசிக்கிறேன். மெச்சூரிட்டி 2015 அப்போ ஒரு அடையாளம் கிரியேட் பண்ணணும். நாங்கள் லெட்டர்ஸ்லாம் போட்டு பார்க்குறோம் பசங்கள்லாம் உட்காந்து. அப்போ ஒவ்வொரு எஸ்என்எம் இன்சியல் வச்சு போட்டு பார்க்குறோம். அப்போ முத்துக்குமார் அப்படின்னு வரும்போது எம்கேஆர்னு வந்துச்சு. அதுவும் நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ராவணன்னா பிடிக்கும். ஏன் தெரியாது, படிக்கிற காலத்துல ராவணன் எழுதி வச்சிருந்தேன் புக்கில். அது ஒரு சின்ன வயசில் ஒரு தாட் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ ராவணன் எனக்கு பிடிச்ச நேம். எனக்கு பேர் வச்சிருந்தா ராவணன் வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவேன். சரியோட முத்துக்குமார் எம்கேன்னு இருக்கு, ஆரை தூக்கி ராவணன் போட்டு எம்கேஆர்னு போட்டு வச்சாச்சு. ஓகே பிரதர், இப்போ இந்த சின்ன வயசுல இந்த அரசியல் அந்த ஈர்ப்பு எப்படி வந்துச்சு? அரசியல் பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? நான் பிறக்கும் போதே எங்கள் வீட்டில் அரசியல் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு நேட்டிவ் தான் பரமக்குடி. ஆனால் பட் எங்கள் அப்பா வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை. நான் பிறந்து ஒரு நான் கரெக்டாக பிறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பாவை வெட்டிடுறாங்க. இங்கே தேவராஜ்னு சொல்லி திமுகவில் ஒரு ரவுடி. அவர் வெட்டின உடனே எங்கள் அப்பா ரொம்ப நில குறைஞ்சு போய் 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி. அப்போ அம்மா சாதாரண ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க போல், கொள்கை பரப்பு செயலாளரோ ஏதோ சம்திங், எனக்கு சரியாக தெரியல. அப்போ அம்மா அப்பாவை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கார்டிக்கெல்லாம் இருக்குன்னு. ஸோ அதனால் எங்கள் அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், நான் இருக்கிற வரைக்கும் எந்த இயக்கத்துக்கு நீ போயிடக்கூடாது, என் உசுர் இருக்கிற வரைக்கும் நீ அதிமுக இருக்கணும் அப்படின்னுவாரு. நானுமே அப்பா இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி அதிமுக, எங்கள் ஃபேமிலி அதிமுக பிளட்டு. அக்கா சின்ன அக்காவை கூட பேர் சசிகலான்னு பேர். அதனால அதுவும் அம்மா தான் வச்சேன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதுனால சசிகலான்னு வச்சோன்னு சொல்லி. அதனால எனக்கு அந்த அதிமுக ஃபேமிலினால எனக்கு கட்சி மேலே ஒரு கொள்ள பிரியம். ஓகே, இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரீங்க. சோசியல் மீடியாவில் பார்க்கணும், நிறைய சமூக சேவை செய்கிறீங்க. இந்த சமூக சேவை செய்யணுங்கிற அந்த மைண்ட் எப்படி வந்துச்சு, அந்த தாட்? நான் கணக்கம்பட்டியார்னு சொல்லி சித்தர் ஒருத்தர் வணங்குறேன் பழனிக்கிட்ட. அவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா என்னோட வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பாதையில தான் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். நானும் சில தவறுகள் இருந்து, சில மாறுபாடுகள் இருந்து, சில வேறுபாடுகள் இருந்து என்னை திருத்திக்கிட்டு மாற்றி வரும்போது அவருடைய பாதை என் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு, ஒரு புது தெம்பை கொடுத்துச்சு. லைஃப்பில் ஒரு மோட்டிவேட்டராக போகணும், 4 பேருக்கு உதாரணமாக வளரணும், சிறு தவறுகளை மாற்றி ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆளாகணும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு சிலை செய்ய முடியாதுல்ல, அடித்து உடச்சி அப்படி தான் செய்ய முடியும். ஸோ அதனால் நம்மக்கிட்டையும் சில தவறுகள் இருக்கும், அதெல்லாம் மாற்றி ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஸ்ட்ராங்காக, ஒரு வலிமையான ஒரு மனிதனாக வாழணும். ஃபஸ்ட்டு ஒரு மனிதநேயத்தோடு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வாழ்க்கை, இந்த பயணம் எல்லாமே. ஏன்னா கொஞ்சோண்டு வாழ்க்கை தானே, கண்டிப்பாக நிறைவேற்றும். ஸோ அதனால் எதுக்கு நமக்குள்ள ஈகோ, வெறுப்பு, ஆணவம், கோபம், திமிரு இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் தாண்டி சில சமயங்கள் நம்ம எமோஷனல் ஆகும்.
அதெல்லாம் தாண்டியும் நான் அவரை வழிபடுறதுனால எனக்கு கொஞ்சம் பொறுமையும் பக்குவமும் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே பிரதர். ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நெறைய ஊடகங்கள எடுத்துக்கட்டும், சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும், பரமக்குடியோட அதிமுக வேட்பாளரா நீங்க நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்திகள் வந்து பரவுது. இது சாத்தியமா? உண்மையா? இல்ல பரமக்குடி அதிமுக வேட்பாளர்னு சொல்லி ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. யங்ஸ்டருக்கு கொடுத்தா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பரிசீலிக்கப்படலாம். அது நம்ம கையில இல்ல, இறைவன் கையில இருக்கு, கட்சி தலைமை கையில இருக்கு. கொடுத்தா கண்டிப்பா நிச்சயம் எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு டைஹார்ட்டா உழைப்பேன். ஓகே. இப்போதைக்கு எம்எல்ஏ வந்து திமுகவை சார்ந்தவர் தானே இருக்காரு. ஆமா. ஓகே. அவரோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அவருடைய செயல்பாடுகள் அவரா இருக்காரு, அவ்வளவுதான். ஓகே பிரதர். இப்ப பரமக்குடி தொகுதியில நெறைய பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு வேளை அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது பிளான் இருக்கா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா முதல்ல ராம்நாடை மாத்தணும். ராம்நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செய்யணும். ராம்நாட்டில் ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை, சரியான ஒரு புரிதல் இல்லை. ஒரு ஒரு வலிமையான சமூகத்தை அமைக்கணும்னா எல்லாரும் சமத்துவமா இருக்கணும், எல்லோருடைய சிந்தனையுமே ஒரே மாதிரி இருக்கணும். அது மாதிரி இங்க சொல்றதுக்கு பேசுறதுக்கு வெறும் பேச்சால பேசுறதுக்கு தான் ஆள் இருக்கு, தவிர செயல் மூலமா செயல்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்தா ராம்நாட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள், அதாவது நல்ல ஒரு அந்த விவசாய கொள்முதல் பொருட்கள்லாம் அங்கேயே வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் ஆர்வம் காட்டுவாங்க. ஓகே. பரமக்குடியில முக்கிய பிரச்சனை சொல்லி இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெகுலராகவே நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு இளைஞரா இருக்கீங்க, அது இல்லாமல் ஒரு கட்சியோட ஒரு பொறுப்புலவும் இருக்கீங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? ஃபர்ஸ்ட் அங்க இருக்க இளைஞர்கள் என்ன பண்றாங்க? அதாவது யங் ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் உருவாவாங்க. அவங்களுக்கு தான் முளைக்கும் போதே, தான் வளரும் போதே அந்த சாதின்னு சொல்லி வளர்த்து அவங்களுக்கு ஜாதி மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தோண்டிடும். அதையும் கடந்து தான் நம்மலாம் வாழ்ந்து வந்தோம். நமக்கும் அந்த விதைகள் இருந்துச்சு. காலப்போக்கில் மறையும், காலப்போக்கில் எல்லாரும் வேணும், அரவணைச்சு போகணும், அன்போட பண்போடு அந்த சமத்துவத்தை நோக்கி நகரணும், இந்த மக்கள்ல எல்லா மக்களையும் நேசிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கும் வந்துடும். அந்த ஏஜில் அப்படி இருப்பாங்களே தவிர கொஞ்சம் கடந்து வரும்போது சரியா வந்துடுவாங்க. ஆனா இருவரும் சமூக தலைவர்கள் வாழ்ந்த இடம், அது வாழ்ந்து மறைந்த இடம். அந்த தலைவர்களோட படுகொலை, அந்த அதாவது தியாகி இமானுவேல் சேகரோட படுகொலையை வச்சு ஒரு சமூகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுதான் பகை, இதுதான் நடந்துச்சு, அவங்க ஒரு தரப்பு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்க நகர்ந்து அதுதான் அரசியல் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சமூகம் அவங்கள காட்டும் போது அவங்க மேல வன்மத்தையும் கோபத்தையும் காக்குறாங்க. இதுக்கு வந்து 2 சைடுமே ஒரு டீம் இருந்து ரெகுலரா இவங்களை சேரவே விடக்கூடாதுன்னு ஒரு டீம் இருக்கு. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் எல்லாரும் சேரணும், முடிய போற வாழ்க்கையில எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பகை அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே பிரதர். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. எப்படி பார்க்குறீங்க? இது மாறுபட்ட ஒரு களமா இருக்குமா? ஏன்னா 4 முனை போட்டி நிலவுது அப்படிங்கிறாங்க. 4 முனை போட்டியா? ஆமாம். பொதுவா இப்போ சொல்லும்போது வந்து அதிமுக, பாஜக தலைமையான என்டிஏ கூட்டணி, திமுக தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே தலைமைன்னு தான் சொன்னேன். ஓகேங்களா? சொல்லுங்க. அதிமுக பிஜேபியோட சேர்ந்த என்டிஏ கூட்டணி ஒரு புறமும், திமுக கூட்டணி ஒரு புறம் இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு புறம் இருக்காங்க. இப்ப புதிதாக தமிழக வெற்றி கழகம் ஒரு இதுல களத்துல இருக்காங்க. இந்த தேர்தல் எப்படி அமைய போகுது? யாருக்கு சாதகமா அமைய போகுது? இப்ப தமிழ்நாட்டுல பொதுவான மக்கள்கிட்ட கேளுங்களேன், ஒரு மைக்கை கொடுத்து போய் கேளுங்க, சட்டம் ஒழுங்கு எப்ப இருக்கு, நீங்க நிம்மதியா வாழ்றீங்க, அச்சத்தோட வாழ்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் பாருங்க. இப்போ ரீசெண்டாக கூட பாப்பா, நம்ம விளாத்திக்குளம் பொண்ணு பாப்பா, சிறுமி பாவம், ஸ்கூல் போன பொண்ணு எப்படி இறந்துச்சுனே தெரில. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆச்சு. டே டு டே ஒரு நாளும் ஒரு கொலை, ஒரு பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் கஞ்சா. ராம்நாடு ஃபுல்லாக கஞ்சா தலைவிரிச்சாடுது. போதைப்பொருள், கொக்கைன், கீழக்கரெல்லாம் போதைப்பொருளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி மாறிடுச்சு. இது மாதிரி தொடர்ந்து போதைப்பொருள் கலாச்சாரமும் கஞ்சா கலாச்சாரமும். கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரம் இருந்துச்சு. கள்ளச்சாரத்தை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? லாஸ்ட் கள்ளச்சாரன்றது பழைய காலத்தில் பார்த்தது. இப்போ திரும்பவும் கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் இருந்துச்சு. இந்த ஆட்சியில் நீங்களே பாருங்க, அதிமுக காரணம் இதை பதிவு பண்ணல, பொதுவாகவே சாதாரண மக்கள், ஒரு சாமானியிட்ட கேளுங்களேன், தொடர்ந்து பிரச்சனைகள், தொடர்ந்து தொந்தரவுகள், மக்கள் வாழ்றதுக்கான ஒரு சூழலே இங்கே அமையலை. ஓகே பிரதர். நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆனா திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் அதிமுக ஆட்சியில வந்து சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனை வரும். இப்போ யாராவது ஏதாவது ஒரு இடத்துல விட்டாங்கன்னா, இப்போ நாட்டை ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து முதலமைச்சர் கிடையாது, அவர் பொறுப்பாக முடியாது. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல உருவாகுது ஆட்சியில். ஆனால் அது ஒரு பிரச்சனை உருவாகும் போது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டுலாம்ல. இப்போ ஏற்கனவே அந்த ஒரு 60 வயசு பாட்டி அந்த பையன் ரேப் பண்ணா, அந்த பையனை ரேப் பண்ணும் போதே அந்த பையனை கை காலை உடச்சு
யாரோ சுட்டு கொல்றீங்க. அந்த மானாமரில் ஆகாஷ்ன்ற ஒரு பையனை காலை உடைச்சு கொண்டீங்க. இந்த பொண்ணு காப்பாத்திடலாம்ல. ஓகே, பாலியல் வன்கொடுமை சொல்றீங்க, நீங்க இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இவங்க இதை பேசும்போது திமுக இருந்து சொல்ல பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை திமுக சார்பில் வைக்கிறாங்க இல்லையா? இல்ல பொள்ளாச்சியில நடந்துச்சு, அதுக்கப்புறம் சம்பவம் நடந்துச்சா? அப்ப அதிமுக என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க இல்லையா? நீதிக்காக போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. பொள்ளாச்சி குற்றவாளிகளை எடப்பாடியாரே தலையிட்டு இது பண்ணதானே செஞ்சாங்க. அவங்க என்ன காப்பாத்தி கொடுத்தாங்களா? இல்ல நாங்க போய் சேவ் பண்ணமா? சொல்லுங்க. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கான தண்டனையை உடனே வழங்கணும். ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் என்னாச்சு? அமைச்சர் பிரச்சனை என்னாச்சு? அதை மூடி மறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் இங்க மூடி மறைச்சு கடந்து நகர்ந்து போறதுனாலதான் மக்களுக்கு எது நடக்குதுன்னே தெரியல. ஓகே, இப்ப திமுக வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை வந்து முதல்வரும் துணை முதல்வரும் வைக்கிறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், உங்க கனவை சொல்லுங்க, இப்படிலாம் பிரச்சாரங்களை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? போன தடவை ஒரு தலைப்பு வச்சிருந்தாரு, தமிழ்நாடு தலை நிமிரட்டுமா. அது மாதிரி இந்த தடவை தலைப்பு வைக்கிறாரு. வெறும் தலைப்பு தான், தலைப்பு, மீடியா, விளம்பரம். ஏன்னா சினிமா உங்க கையில இருக்கு, மீடியா உங்க கையில இருந்துச்சு. 5 வருஷம் மக்களை மீடியா வந்து உண்மையே பேச விடாம மூடிட்டாங்க. இப்பதான் பாவம் அந்த மீடியாக்கள்லாம் நிம்மதியா இருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்குலாம் இப்பதான் உண்மையை பேச வர்றாங்க. அவங்க எல்லாம் உண்மையிலே பாவம். இந்த அடுத்து மனு போட்டு மனு வாங்கினாரு. எங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 7 கோரிக்கை வச்சாங்க நிறைவேற்றோம்னு சொல்லி. ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்ற பாடல. நேத்து கூட நீ போது ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியல. கேட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்வோம், செய்யப்படும், இப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, நாங்க வந்து சொன்னதையும் செஞ்சோம், செய்யாத பழையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா முதல்வர்? 535 வாக்குறுதியோ கொடுத்தாரு தேர்தல் வாக்குறுதி. 515 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல என்ன செஞ்சாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு மீடியா ஒரு 200 செஞ்சிருப்பாங்களா? இல்ல, அவரு நாங்க சொல்லாததையும் செய்யறோம் நிறைய. என்ன சொன்னதே செய்யலையே. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, அதை கூட நீங்க ஒரு 6 மாசம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பிரேக் போட்டீங்க. அதுக்கப்புறம் கடைசியா போய் சம்பந்தமே இல்லாம எலெக்ஷன் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போய் 5000 ரூபாய் போட்டீங்க. அப்பா கொடுத்தாருன்னு அப்பான்னு உங்களை கூப்பிட சொன்னீங்க. வேற என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு? நீங்க என்ன செஞ்சீங்க? ஓகே, இப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து மகளிருக்கு இலவச பயணம், விடியல் பயணம் சொல்றாங்க, மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டம், இது மாதிரி நிறைய திட்டம், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நாங்க கொண்டு வரோம், அதையா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்களே. பொதுவாகவே பாத்தீங்கன்னா மக்களுக்கான நலனையும் மக்களுக்கான ஆட்சியும் யோசிக்கிறது உண்மையிலே அதிமுக தான். ஒரு சாதாரண ஒரு சாமானியிட்ட போய் கேளுங்க, மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் ஒரு நாட்டில் இருக்கிறாங்கன்னா அது அதிமுக ஆட்சியில் மட்டும்தான். இதே மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தாங்கன்னா சட்டங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? காவல்துறை மேல பயம் இருக்கும், அதாவது அரசாங்கத்து மேல பயம் இருக்கும். இன்னைக்கு பயமே கிடையாது. எங்க பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் ரவுடிசம். என்ன வேணா நீங்க ஒரு 5 வருஷ காலத்துல நீங்க நடந்ததை ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மக்கள் வந்து எப்படா என்ன நடக்கும்ன்ற ஒரு விழிப்புல தான் இருந்தாங்க. நீங்க ஸ்டாலின் இருக்காரு, போன தடவை பெட்டி போட்டு மனு வாங்கினார் ஊரா வந்து. உங்க மனுவை எங்க கடைசி ஆத்தோரமா குப்பையில கிடந்துச்சு. பொங்கலுக்கு எடப்பாடியார் 2000 ரூபாய் கொடுத்தாரு. இவர் நான் வந்து 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. 1000 ரூபாய் போட்டாரு, கணக்கு மிஸ்டேக் பண்ணி சொன்னாரு. அதை கூட கொடுக்கலையே. வந்து கடைசியா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 5000 ரூபாய் போறாரு. அப்பா 5000 ரூபாய் போட்டேன்னு சொல்லி. யார் காசு அது? அது யார் காசு? நீங்க கொடுத்த 5000 எஸ்சிஎஸ்டி ஃபண்டு. அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு, தேர்தல் வரப்போகுது, அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து மக்களுக்கு வர காசை தடுக்க போறாங்க, அதனால வந்து 3 மாதங்களுக்கு 3000 ரூபாயும் பிளஸ் கோடைக்கு 2000 ரூபாய் சிறப்பு அமௌண்ட்னு சொல்றாரு. கோடைக்குன்னா என்ன? கோடை காலம் வருது இல்லையா, வெயில் அதிகமா இருக்கும் இல்லையா? 2022ல வெயில் வரலையா? 23ல வெயில் வரலையா? 24ல வெயில் வரலையா? நம்ம என்ன ஊட்டியில இருந்தோம்? ஏன் கடைசி தேர்தல் வரும்போது கோடை வருதா? ஊட்டில நீங்க கடைசி நேரத்துல வந்து காசு கொடுத்தீங்கன்னா மக்களை ஏமாத்திடலாம், அந்த மக்கள் நம்பிடுவாங்க, கிராமத்துல இருக்கிற அப்பாவி மக்களை ஏமாத்திடலான்ற ஒரு இதுதான் திமுகவோட பித்தலாட்ட வேலை தான் அது. ஓகே, இப்ப நாங்க எங்க கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சிட்டோம், நாங்க எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு களம் அப்படின்னு சொல்றாங்க. திமுகவோட மிகப்பெரிய கூட்டணி பலமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசிகா தான். ஏன்னா பட்டி முதல் தொட்டி வரைக்கும் அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவா கருதப்படுற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் திமுக அப்படி சொங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2 MP சீட் கொடுக்குறாங்க, அந்த 6 ரிசோர்ட் கொடுக்குறாங்க. அதை வச்சு அந்த கட்சிக்காரவங்க வெளியில கூட சொல்ல முடியாம புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர், நல்லா பேசக்கூடியவர், அரசியல் தாண்டி கருத்தியல் தாண்டி எனக்கு அவரை ஒரு தலைவரா பிடிக்கும். ஏன்னா எளிய மக்கள், விரும்பின மக்கள், கூட்டணியில இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு போட்டவர், அதை சொல்லுங்க. இல்ல மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. மதுவை வந்து நாங்களும் தான் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மது ஆலைகள் ஃபுல்லா திமுக காரங்கள இருக்கு. திமுக காரங்க தானே இன்னைக்கு மது ஆலைகள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏன் ஜெகத் ரட்சகன் மது ஆலை இல்லையா? கனிமொழிட்ட மது ஆலை இல்லையா? எல்லாருக்கிட்டையும் மது ஆலைகள் இருக்கு. இவங்க 3 நிமிஷத்துல மக்கள் காப்பாற்றப்படுவாங்க. ஏன் கனிமொழி சொல்லலையா விதவையாயிருவாங்க பெண்கள் சொல்லி? இப்ப எங்க போனாங்க அந்த அம்மா? ஓகே பிரதர், நாங்க மகளிருக்கான அரசு அப்படின்னு சொல்றாங்க, இதை எப்படி பாக்குறீங்க?
தூத்துக்குடி சம்பவமே உதாரணம். விளாத்திக்குளம் பொண்ணு தான் மகளிருக்கான அரசா? அவனை நீங்க நேரம் என்கவுண்டர் பண்ணிருக்க வேணாமா? பிடிக்கும் போது தப்பிச்சு ஒண்ணான்னு சொல்லி அவனை காலிலே சுட்டு அவன் செத்து இருந்தானா இன்னைக்கு நாடே உங்களை கொண்டாடி இருக்குமே. எத்தனையோ பேரை கொல்றீங்களே. அண்ணன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல என்னன்னே தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்ட் போனவனை சுட்டு கொண்டீங்க. அது மாதிரி இவனை கொல்லுங்க, மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. மக்களுக்கான அரசாங்கமா நீங்க மாறுங்க. சும்மா வாயாலே மக்களுக்கான அரசு என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்காண்டி? ஓகே பிரதர், இப்ப தாவேகா வந்ததுனால மொத்த ஓட்டு செதற போகுது. அதிமுகவோட மொத்த ஓட்டையும் நான் தான் வாங்க போறேன், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை நடத்துவேன் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறேன். அண்ணன் விஜய் அவர்கள் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஒரு நல்ல கலைஞர், நல்ல நடிகர், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவருடைய களம்ன்றது சினிமா. அவர் இத்தனை வருஷமா போராடுறது, களமாடினது, உழைச்சது எல்லாமே சினிமா. அரசியல் இன்னும் அவர் உழைக்கவே இல்லை. அரசியல்ல அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இன்னும் அவர் நிறைய கத்துக்கணும், நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய பக்குவங்கள் இருக்கு. அரசியல் அவர் சினிமா அரசியலை நினைக்கிறாரு. இங்க அரசியல் வேற மாதிரி களம் இது. இங்க புலி, நரி, சிங்கம், பன்னி, எருமை, கழுதையோட போட்டி போட்டு வாழணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகம் வச்சிருப்பான். எவன் எப்ப இருப்பான், எப்படி இருப்பான், என்ன யோசிப்பான், என்ன முகத்துக்கு நேரம் பேசுவான், முகத்துக்கு பின்னாடி என்ன பேசுவான் நமக்கு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்படி இருப்பான். பாவம் அந்த மனுஷன், உண்மையிலே பாவம் அந்த மனுஷன். பார்த்தா பாவமா தான் இருக்கு. அவர் யாரையாவது ஒரு நல்ல ஆலோசகரை வச்சு இந்நேரம் ஒரு நல்ல இதா இருந்தா தான். நான் எங்க கட்சிக்காண்டி சொல்லல, இல்ல முன்னாள் அமைச்சர் போயிருக்காரு, அவரோட ஆலோசகர் வேணுமா? அவர் எங்க கட்சி எடப்பாடியார் விமர்சிச்சாரு, திமுகவுக்கு போற தாவேக்காக்கு போயிருக்காரு. திமுகவுக்கு போக பிடிக்க தாவேக்காக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஆலோசகரை வச்சு திமுக எதுக்குறாங்கல்ல, திமுகவுக்கு மாற்றியாரு அண்ணா திமுக கூட்டணி போட்டு நேரம் ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாமே. டெப்டி சிஎம் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு 30 சீட் 40 சீட் கேட்டிருக்கலாம், கட்சியை வளர்த்துக்கலாம். கொஞ்சம் மறைந்த அண்ணன் விஜயகாந்த் மாதிரி கட்சியை கொஞ்சம் ஒரு கட்டமைச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணாம இப்ப ஒண்ணுமே இல்லாம போறாங்க. ஒரு 10% 15% ஒரு தொகுதியில 20% ஓட்டு வாங்குவாங்க. அவ்வளவுதான் அவங்க செல்வாக்கு. ஆனா நாங்க தான் 2026 மாற்று சக்தின்னு சொல்றாங்க இல்லையா? இத்தனை வருஷ காலமா மக்கள் போட்டியிலே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்க. அது அவருடைய சிந்தனை. தெரிஞ்சிரும்ல, இன்னொரு 1 மாசம் தெரிஞ்சிரும்ல யார் செகண்ட் யார் தேர்டு மக்கள் நினைச்சிருக்கான்னு தெரிஞ்சிரும்ல பிரதர். அதாவது திமுக தீய சக்தின்னு விமர்சனம் பண்றாங்க, அதே மேடையில அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா? தவேக தலைவர் விஜய் ஒரு மேடையில அதான் சொல்றாரு, ஊழல் சக்தி. அவர் வாங்கின காரையே பாண்டிச்சேரி ரெஜிஸ்டர் பண்ணி டாக்ஸ் கட்டாம இருந்தாரு. டிக்கெட் 120 ரூபா பாக்குற மக்கள் 2000 1000 கொடுத்து பார்த்தாங்க. பாவம், அவரே உயிரை நினைச்சு வாழ்ற ரசிகர்கள் ஏன் பின்னாடி போறாங்க, எதுக்கு பின்னாடி கத்துறாங்க? 41 பேர் செத்தாங்க. அது என்னாச்சுன்னு ஏதாச்சுன்னு கூட அங்கே போய் அவரால் பார்க்க முடியல. தெரியாம மாறு வேஷத்துல கூட விஜய் நடிக்கிறாரு, டபுள் ஆக்ட் நடிக்கிறாரு. அது மாதிரி மாறு வேஷத்துல போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கலாமே. அந்த வீட்டுல போய் நான் போனேன், அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். 9 மணிக்கு 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு 1 மணிக்கு நான் போய் நின்றேன். அந்த மக்களோட மனவேதனையை பார்த்து நான் நின்றேன். நான் ஒரு சாதாரணம் கடைக்கோடி தொண்டன், ஒரு சாமானிய, நான் போய் நின்றேன். அந்த மக்களோட மரண ஓலை அப்ப இருந்துச்சு. கதறினாங்க. ஒரே குடும்பத்துல 3 பிள்ளை இறந்துச்சு. நீங்க ஒரு வாரம் கழிச்சு இங்க நின்று பாக்குறீங்க. மற்றபடி அடுத்த கல்யாணத்துக்கு போறீங்க, மும்பை போறீங்க, எங்கெங்கயோ போறீங்க. ஆனா இங்க போக முடியல. கேட்டா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்றாங்க. ஓகே, இப்ப ரீசன்ட் டைம்ல துணை முதல்வரா இருந்தாரு ஐயா OPS அவர்கள் திமுகல போய் இணைஞ்சிட்டு தாய் கழகத்துல இணைஞ்சிட்டுன்னு சொன்னாரு. அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு, ஒரே அவமானமா இருக்கு, அதிமுக கூட்டணி பேச டெல்லிக்கு போவீங்களா, பாஜக தனியா இங்க ஜெயிக்கவே முடியாது, ஆனா அவங்கள நம்பி நீங்க டெல்லியில போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னு விமர்சனத்தை காலையில பேசுறது ஓபிஎஸ்ஆ. ஓபிஎஸ் அவர் மேல ஏதாவது சொல்லல. ஓபிஎஸ் அவர்கள் மீது ஒரு மரியாதை இருந்துச்சு. ஒரு பெரியவர், அம்மாவோட இருந்தவர், அம்மா பார்த்து முதலமைச்சர் ஆக்கணும் ஒரு மரியாதை இருந்துச்சு. அவரை பத்திலாம் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. பேசுனா கஷ்டம். முதல்வர் சொல்றாரு விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டி OPS தான் சொல்றாரு. விசுவாசம்னா என்ன? அதாவது நன்றினா என்ன, விசுவாசம்னா என்ன? நன்றினா என்ன, விசுவாசம்னா என்ன? டீ கடையில் இருந்த சாதாரண மனுஷனை தூக்கிட்டு நகர செயலராக்கி, நகர்மன்ற தலைவராக்கி, அடுத்தடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, நிதித்துறை அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கி 3 தடவை முதலமைச்சர் பதவியை கொடுத்த இயக்கம் அது. இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு போறீங்க. காரணம் எடப்பாடியார் மதிக்கல. நீங்க ஏன் ஒதுங்கி இருந்துக்கலாமே? தேர்தல் முடிஞ்சு கூப்பிட்டுருப்பாங்களே. எப்படி அந்த வேட்டியை கட்டிட்டு சுத்திட்டு அவங்க 2 பேர் முன்னாடி போய் வணக்கம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது? ஒவ்வொரு தொண்டனும் கேட்கிறான். தொண்டரை விடுங்க, சாதாரண மக்கள் கேட்கிறான். ஓபிஎஸ்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்கிறான். பதில் சொல்லுங்க. இல்ல அவர்கிட்ட ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஓட்டு வங்கி அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் அந்த குறிப்பிட்ட சமூகமே அவருக்கு ஆதரவு இல்லாம இருந்துச்சு. அந்த ஆதரவு இருந்தா கட்சியில இருந்திருப்பாரு. ஓகே பிரதர். அதே மாதிரி அவர் தான் சார்ந்த சமூகத்துக்கு உண்மையா இல்ல, தான் இருந்த கட்சிக்கு உண்மையா இல்ல. அதனாலதான் அந்த கர்மா இன்னைக்கு ரோட்ல நிப்பாட்டிருக்கு, நடுரோட்ல நிப்பாட்டிருக்கு. அவரை ஒரு நாள் எப்படி தூங்குவார்? நிம்மதியா தூங்க முடியுமா அவரால? ஓகே. அதே போல இப்ப கூட்டணியில ஒரு சில குழப்பங்கள்லாம் திமுக நடந்திருக்கு. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி
கூட்டணி விட்டு வெளில வந்திருக்காங்க. அவங்க அதிமுகவில் சேர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புதுல. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்காருன்னு தெரியல. அஇஅதிமுக வந்தா வரவேற்பாரு. அது தலைமையை பார்த்து முடிவு எடுக்கும். அதை நம்ம பார்த்து சொல்றது இல்ல. ஓகே. அதே போல நிறைய கட்சியிலேருந்து நிறைய வைத்திலிங்கமா இருக்கட்டும், நிறைய பேர் கட்சியை விட்டு போயிடுறாங்களே அதிமுகவை விட்டு. கட்சியை விட்டு போயிடுறாங்கன்னா கட்சியை விட்டு மாற்று கட்சிக்கு போறாங்க, அதிமுக உடைஞ்சு போச்சு அப்படின்னு விஜய் விமர்சனம் வைக்கிறாரு. எல்லாரும் தலைவராகன்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அகந்தையோட நான் தான் வருவேன், நான் தான் அதிமுக நடத்துவேன்றாங்க. நல்லா அருமையா நடத்திக்கிட்டு இருக்காரு. எத்தனை சவால்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை வழக்குகள், எத்தனை பிரச்சனைகள். ஒரு மனுஷன் என்ன சந்திப்பாரு? கட்சிக்குள்ள பிரச்சனையை பார்ப்பாரா, இல்ல மேல உள்ள பிரச்சனையை பார்ப்பாரா, இவங்கள சமாளிப்பாரா, கோர்ட்டு கேஸுக்கு போவாரா, கட்சியை பலப்படுத்துவாரா, இல்ல வலிமைப்படுத்துவாரா? அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த புண்ணியவதி விட்டு போன கட்சி காணாம போயிருக்கும். இவங்க எல்லாரும் சுரண்டி தின்றுப்பாங்க, கட்சி வித்திருப்பாங்க போய். அந்த மனுஷனை கண்டு அவ்வளவு பிரச்சனையிலையும் அவ்வளவு இதுலயும் சிரிச்ச முகம் ஆர்டிபிசியலா சிரிப்பாரு பாவம். அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கும். அதையும் தாண்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லி அந்த கட்சியை வளர்த்து இன்னைக்கு கொண்டு வந்து கையில வச்சிருக்காரு. இயக்கமா இருக்கு. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் மறைஞ்சக்கு அப்புறம் ஒரு சாதாரண தொண்டன்ட்ட கொடுத்த கட்சி கரையாம இருக்குன்னா அது அதிமுக தான். ஸ்டாலினும் உதயநிதி இல்லாத போது தெரியும் திமுக நம்ம என்னன்னு சொல்லி, இப்ப தெரியாது. ஓகே. அதே போல சசிகலா அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட கூட்டணி வச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஓட்டை பிரிச்சிருவாங்களா? ஏன்னா வந்து மேடையிலலாம் பேசினாங்க, மதுரையில நீங்க பார்த்துருப்பீங்க. சசிகலா அம்மாக்குன்னு சொல்லி அதிமுக ஓட்டு கிடையாது. அவங்க சொந்த சமூகத்து வாக்கு ஏதாவது ஒரு சில தொகுதியில கொஞ்சம் கொஞ்சம் விழுகும். ஆனா அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆன மாதிரி இருக்கு பொலிட்டிக்கல்ல எனக்கு தெரிஞ்சு. அதனால அது எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்கணும். எங்க கட்சி நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், அவ்வளவுதான். இளம் வயசுல வந்து நீங்க அரசியல்ல வந்து வந்திருக்கீங்க. ஆனா தாவேக்காவுல நிறைய இளைஞர்கள் விஜய் அவர்கள் பின்னாடி போறாங்க. ஓகேங்களா? நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் போறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஒரு இளைஞர் படை இருக்கு. நீங்க இதுக்கப்புறம் அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் நிச்சயம் வந்து இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும். ஆனா அது யாரும் விரும்புறது இல்ல. அரசியல் வந்து ஒரு பூதம், அரசியல் வந்து ஒரு சாக்கடை. இப்ப குழந்தைங்களா அரசியல் பேசுறாங்களே நிறைய. அரசியல் பேசுறாங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம். பட் முழுமையான அரசியலை ஈடுபடணும். அரசியல் எங்க ஆரம்பிக்குதுன்னா உங்க ஏரியால உள்ள மக்கள் பிரச்சனைல ஆரம்பிக்குது. அந்த அடிப்படை பிரச்சனையில உங்கள் மக்களுக்கான பிரச்சனையில களத்துல நின்று போராடணும். மக்களுக்கு என்ன இடையூறு இருந்தாலும் இளைஞர்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இளமையிலே வரணும். சும்மா அந்த பைக்ல போறது, கத்திட்டு போறது, விசில் அடிச்சு போறது, துண்டை தப்பி ரிப்பன்ல கட்டிட்டு போறதெல்லாம், பஸ் மேல ஏறி ஆறதெல்லாம் இல்லைங்க, அரசியல் கிடையாது. உங்க ஏரியால ஒரு பிரச்சனையா, ஒரு சாமானியனுக்கு பிரச்சனையா, ஏதோ ஒரு பிரச்சனையா, குடிநீர் பிரச்சனையா, சாக்கடை பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால தீர்க்கப்படுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். திங்கக்கிழமை வீக்லி மண்டே வந்து நம்ம கலெக்டர் குறைதீர்ப்பு முகாம் நடக்கும். அங்கே போய் உங்க ஏரியால என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். மக்களோட மக்களா இருக்கணும். மக்களோட இன்பத்திலையும் இருக்கணும், துன்பத்திலையும் இருக்கணும். அந்த மாதிரி மக்கள் பிரச்சனைய அணுகுனா மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் ஆர்வமே வரும். நானும் அரசியலை ரொம்ப ரசிக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்த வந்து சும்மா கடமைக்கு செஞ்சா பிடிக்காது. ஆனா நிறைய பேர் இங்க அரசியலே சாக்கடை அப்படின்னு தானே சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, முந்தைய காலத்து அரசியல்வாதிகள்லாம் வந்து பணம் பொருந்தியவர்கள், பலம் பொருந்தியவர்கள்லாம் அரசியலுக்கு வர முடியுன்ற எண்ணம் இருந்துச்சு. இப்ப நாம் தமிழர்லாம் வந்து உண்மையிலே வந்து சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், எளிய மக்களோட குரலெல்லாம் பிரதிபலிச்சாங்க. இல்லைன்னு சொல்லலை, அது மறுக்க முடியாது. ஆனா அவங்க கொள்கைன்றது இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை வந்து ஒன்றுபடுத்த முடியாது, இறுதி வரை ஒன்றுபடுத்த முடியாது. ஏன்னா வரும் தலைமுறை வந்து இளைஞர்கள் வரும் போதே அவங்க மனசுல ஏதாவது ஒண்ணு திணிச்சிடுறாங்க. ஏதோ ஒரு சுமையோடே வர்றாங்க, சுமையோடே போறாங்க. நீங்க நல்லா பாருங்க, தாவேக்கால போற ஒரு இளைஞராது கொள்கை பேச முடியுமா? கொள்கை சொல்ல முடியுமா? தாவேக்காவோட கொள்கையை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஓகே. 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு? அதிமுக தான். அதுல என்ன மாற்றம்? அதிமுக தான். மாற்றம் உறுதி. அதிமுக வெல்ல போறது உறுதி. ஓகே. உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பரமக்குடியிலேருந்து நாங்கள் கூப்பிட்டோன்னே எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.